யாருக்கு மாலைகள் ஆவதென்று பூங்கொடிகள் பூக்கள் பூப்பதில்லை. யாருக்கு யார் சொந்த என்ன ஏமாத்திட்டீல, நம்ம வச்சு ஏமாத்திட்டீல. கடைசி நிமிஷத்துலயாவது என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லுவேன்னு நினைச்சேன். சரி விடு, யாருக்கு யாரு கிடைக்கணும்னு கடவுள் எழுதியிருப்பாரு. இவன் கூட யாரு நிம்மதியாரு ஒருத்த சொல்லிட்டு இருப்பாரு ஒருவனுக்கு ஒருத்தின்னு. ஆனா அவன் கூட கூட கல்யாணம் ஆகும் நினைச்சேன். ஆனா இப்படி அண்ணன் வாக்கப்படுவேன்னு நினைக்கல. சரி மனசை தேத்துற, என்ன பண்ண? என் காதல் மண்ணோட மண்ணா போச்சு. பரவாயில்ல, என்னை இன்வைட் பண்ணணும்னு தோணுச்சு. அந்த நல்ல மனசுக்காக தான் உன் கல்யாணத்துக்கு வந்தேன். வந்து மொய் வச்சுட்டு வயிறார சாப்பிட்டுட்டு போறேன். சூரிய வம்ச படத்துல சரத்குமார் கூல்ட்ரிங்க்ஸ் தூக்கி கொடுப்பாரு. எனக்கு அந்த பாக்கியம் கூட இல்ல. பரவாயில்ல, என் காதல் கரைஞ்சு போனதாவே இருக்கட்டும். அவளுக்கு நீட்டா எடுத்து விடணும். அதை சந்தியா தான் அழகா பாப்பா. அதனாலதான் அவளுக்கு ரெண்டு பேத்தையும் உள்ள விட்டுட்டு வந்தாச்சு. அதுவும் சரிதான். நானும் உங்ககிட்ட பல தடவை பேச ட்ரை பண்ணிட்டேன். ஆனா ஏன் போனவே எடுக்க மாட்டேன்னு எனக்கு தெரியல. சரி விடு, நீ எடுக்கவே வேணாம். ஒண்ணு மட்டும் உங்ககிட்ட சொல்றேன். நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு சபதம் போட்டிருந்தோம். நீ என்ன ஃபர்ஸ்ட் மீட் பண்றியா, நான் உன்னை மீட் பண்றேன். ரெண்டு பேத்துக்குள்ள யாருக்கு ஃபர்ஸ்ட் அந்த எண்ணம் வருதோ அவங்க தோத்து போயிட்டதா சொல்லி சொன்னேன். இப்போ நானே தோத்து போடணும்னு இருக்கேன்டி. நான் இப்போ உன்னை பார்க்கணும். எங்கடி இருக்க? எங்க இருந்தாலும் என்கிட்ட வா. இதுக்கு நீ திருப்பி ரிப்ளை பண்ணு.
இருக்கேங்கிறத உன்கிட்ட சொல்றேன். இன்னைக்கு உன்னை நான் பார்த்தே ஆகணும். மெசேஜ் பண்ணி 1/2 மணி நேரம் ஆச்சு. நான் இப்ப என்ன பண்ணுவேன்? இன்னும் 5 நிமிஷத்துல தாலி கட்ட போறேன். இப்ப மட்டும் நீ என்ன பார்க்க வரலைன்னா நான் செத்துட்டதா நினைச்சுக்கோ. பொண்டாட்டி இன்னும் கொஞ்சம் மேக்கப் அள்ளி போட்டு வருவாங்களோ? சும்மா இருடி குண்டமா. இல்லடா, சும்மா கேட்டேன். இந்த மெசேஜ் நீ எப்ப பாக்குறியோ அடுத்த 1/2 மணி நேரத்துக்குள்ள நீ எனக்கு ரிப்ளை பண்ணணும். இல்லையா அருண் உயிரோட இல்லைன்னு நினைச்சுக்கோடி. ஏய் கீர்த்தி இரு. என்ன என்ன உன்னால முடிவெடுக்க முடியல? என்ன முடிவெடுக்க முடியலன்னு கேக்குறேன். இங்க பாரு, எந்த ஒரு விஷயத்துக்குமே பொறுமைங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். என்ன நான் உங்ககிட்ட எப்போதுமே சொல்ற ஒரே விஷயம், நீ ஒரு விஷயத்த முடிவெடுக்கிற அப்படின்னா, அதாவது இப்போ நீ இந்த விஷயத்த பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு முடிவு தான் நீ எடுக்கணும். புரியுதா? 2 முடிவா நீ இருந்தீன்னா உன்னால சரியான முடிவை எடுக்க உனக்கு தெரியும் எது சரி எது தப்புன்னு. நீ ரொம்ப குழப்பத்துல இருக்கும் போது முடிவெடுக்க கூடாது. புரியுதா? இங்க பாரு, உன் லைஃப்ல முடிவெடுக்கிறதுக்கு உனக்கு தான் உரிமை இருக்கே தவிர மற்றவங்க யாருக்கும் கிடையாது. இதை நான் உங்ககிட்ட அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம். இது வேணும் வேணான்னு டிசைட் பண்றது நீ. புரியுதா? இது எல்லாத்தையும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு ஒரு முடிவெடு. கண்டிப்பா அந்த முடிவு தான் கரெக்டா இருக்கும். திரும்பவும் சொல்றேன், இது ஓ லைஃப், நீ தான் முடிவெடுக்கணும். மற்றவங்க யாரையும் இன்வால்வ் பண்ணக்கூடாது. ஏன்னா லைஃப் ஒரு தடவை தான். அது உனக்கு பிடிச்ச மாதிரி நீ வாழணும். புரியுதா? அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு வாழக்கூடாது. ஸோ என்ன டிசிஷன் எடுத்தாலும் அதை கேர்ஃபுல்லா எடு. ஒரே ஒரு முடிவு, அது உனக்கானதா இருக்கணும். மற்றவங்க அதுல காயப்படுறாங்க அப்படின்னா அது 2வது விஷயம். ஆனா முதல்ல உனக்கு எடுக்கிற முடிவு தான் சரியா இருக்கணும்.
போய் மேல ஏறி நிக்கிறத பத்தியா? இது சொன்னமா இல்லையா? மறுபடியும் கேட்காம அங்க போய் ஏறி நிக்கிறத பாரு. வீடுக்கா இந்த கல்யாணம் நிக்கதான் போகுது, நீ வேணா பாரு. ஏய் ஆதிரா, என்ன இன்னும் மிருதுலாவை காணோம்? டைம் ஆயிட்டே இருக்குல்ல. சீக்கிரமா கூட்டிட்டு வாமா போ. என்னம்மா சேலை கட்டிட்டு இருக்காங்க? தாலி கட்டணும்ல, போ. சரிங்கக்கா. நானும் வரவா? இல்ல அனிதா, நீ இரு, நான் போய் கூட்டிட்டு வந்துறேன். சரிங்கக்கா. நேரம் ஆகிக்கிட்டே இருக்கு. பொண்ணு சீக்கிரம் வர சொல்லுங்க. எப்ப தாலி கட்டுறது? இதை விட்டா இன்னும் அரை மணி நேரம் கழிச்சுதான் முகூர்த்தம். சீக்கிரம் இருங்க சாமி, கூப்பிட போயிருக்காங்க, வந்துருவாங்க. அதுக்குள்ள தாலி கட்டிடலாம். அது வரைக்கும் ஏதாவது மந்திரம் இருந்தா சொல்லுங்க. சரிங்கம்மா, கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுங்க. என்ன இன்னும் அவளை காணோம்? சீக்கிரம் இன்னும் சேலை கட்டாம இருக்கீங்க, சீக்கிரம் வாங்க, டைம் ஆயிட்டே இருக்கு. மிருதுலா, என்ன ஆளவே காணோம்? மிருதுலா, சந்தியா, மிருதுலா, மிருதுலா. புடவை கொடுத்த மாதிரி அப்படியே இருக்கு, புடவையே கட்டல, எங்க போனா? மிருதுலா, மிருதுலா, சந்தியா, இவன் எங்க போனான்னு தெரியலையே. இம்மா மிருதுலா, சந்தியா எங்க இருக்கீங்க? முகூர்த்தத்துக்கு நேரா ஆகுது, ஆள காணோம். இவரே பாத்ரூம்ல இருப்பாங்களா? மிருதுலா, என்ன ரெஸ்ட் ரூம்லயே ஆள காணோம், எங்க போனாங்க? ஐயோ, என்னது இது? சந்தியா, சந்தியா, மிருதுலா. ஐயோ, இப்போ என்ன பண்றது? ஒண்ணுமே புரியலையே. சரி, ஆத்திக்கிட்ட போய் சொல்லலாம். ஏமா என்ன ஆச்சு? நேரம் ஆகிட்டு இருக்குன்னு சொல்றதா இல்லையா? இல்லனா முகூர்த்தம் முடிஞ்சு போயிடும். இருங்க சாமி, இப்போ வந்துருவாங்க. இருங்க வரேன். கீர்த்தி 15 மிஸ்டர் காலா. ஏய் கனி, கனி போன் கொடு கனி. ஐயோ 15 தடவை போன் பண்ணிருக்காளே, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? கனி. மாமா என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, நீங்க இங்க பாருங்க. எதுக்கு இப்படி ஓடுறாரு? என்னாச்சு? அந்த சின்ன பொண்ணு போனை புடிக்கிட்டு போன மாதிரி இருந்துச்சு. அப்படி போன்ல என்ன இருக்கு? போனுக்குள்ள இந்த அளவுக்கு இது பண்ண மாட்டாரே. கனி, கனி நில்லு கனி. என்னங்க இன்னும் ஆதிரா கூப்பிட போய் அனி வா ஆதிரா, எவ்வளவு நேரம் ஆச்சு நீ கூப்பிட போய்? அங்க பாரு, சாமிக்கு வந்து கத்திட்டு இருக்காரு, டைம் ஆகுதுன்னு. எங்க மிருதுலாவை காணா? அத்தை, அது என்னாச்சுமா? அத்தை, அது ஏமா என்னாச்சு? எங்க போன என் பொண்ணு? அம்மா என்னமாச்சு? அது அது சித்தி, அத்தை. என்னாச்சு ஆதிரா? அத்தை அத்தை எதுக்கு முழுங்கிட்டு இருக்க? எங்க போன மிருதுலா? அத்தை, மிருதுலா மண்டபத்துல இல்ல அத்தை. என்னது? அம்மா என்ன சொல்ற? ஆமா சித்தி, மிருதுலாவையும் காணா, சந்தியாவையும் காணா. நம்ம கட்ட கொடுத்த புடவையும் அப்படியே ரூம்ல இருக்கு. எங்க போனாங்கன்னே தெரியல. என்னது? அண்ணா இரு இரு இரு. ஆதிரா நல்லா தேடி பாத்தியா? பாத்துட்டேன். மண்டபத்துல எத்தனை ரூம் இருக்கோ அத்தனை ரூமே சுத்தி பார்த்துட்டேன். மண்டபம் ஃபுல்லாவும் தேடி பார்த்துட்டேன். ஆளவே காணோம் அத்தை. இல்ல இல்ல, என் பொண்ணு இது பண்ணிருக்க மாட்டா. ஐயோ ஆதிரா நல்லா பாத்தியா? அண்ணி நல்லா பாத்தீங்களா? எல்லா இடமும் தேடி பார்த்துட்டேன். 2 பேருமே எங்க போனாங்கன்னே தெரியல. அதை விட கொடுத்த சாரிய கட்டவே இல்லை. அத்தை எனக்கு என்னமோ. இல்லம்மா, என் பொண்ணுக்கு அப்பா பேசாதீங்க. அவ அப்படி பண்ணப்பட்டவளுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் தான். என்னங்க, மண்டபத்தை ஃபுல்லா ஒரு தடவை தேடுங்க. நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, இவ ஒரு ராசி கெட்டவ. இவ போய் மேலே ஏறி நின்றா பாத்தியா, கல்யாணம் நின்று போச்சு. கல்யாணம் பண்ண ஓடி போயிட்டா இவ கூடயும். அதான் எப்படி நிக்கிறா பாரு.
கனி கனி நில்லு கனி, போன கூட கனி. கனி வேணாம் கனி, கூட கனி. கனி கனி நில்லு கனி, கனி சித்தப்போட போன கூட கனி. கனி ஐயோ, இத்தனை நாளா போன் பண்ணல நினைச்சேன். 15 மிஸ்டு கால் விட்டுருக்காளே, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? ஏன் இப்படி சோதிக்கிறேன் கடவுளே? நான் இப்ப என்ன பண்ணுவேன்? கீர்த்தி ஐயோ, ஏன்டா இப்படி பண்ண? உன் வார்த்தையை நம்பி மண்டபத்தை விட்டு வேற வந்து தொலைஞ்சிட்டேன். போனவே எடுக்க மாட்டேங்கிறானே. ஐயோ கடவுளே. மண்டபத்தை விட்டு போயிட்டாளா? அவ ஏன் போனோம்? அவளும் தானே என்ன லவ் பண்ணா? அவ ஏன் போனோம்? அவ ஏன் போனா? இல்ல, அவ என்னை ஏமாத்த மாட்டான். எங்கதான் இருப்பா. ஆமா இருப்பா, கண்டிப்பா இருப்பா. அவ என்கிட்ட வந்துருவா. இல்ல என்ன ஏமாத்துன அவ்வளவுதான் நீ. கனி கனி சித்தப்பாட்ட போன கூட கனி. இல்ல, நான் உனக்கு எப்படியாவது போன் பண்ணுவேன். நீ என் உயிரடி. நான் கண்டிப்பா உனக்கு போன் பண்ணுவேன் கனி. ஐயோ, என்னாச்சு விக்ரம்? மாப்ள ஏதோ தப்பா சொல்லாதீங்க. என் பொண்ணு நான் அப்படி வளர்க்கல. என்னாச்சுப்பா? ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? பா, மண்டபம் ஃபுல்லாவே தேடிட்டோம். எங்கேயுமே ஆளை காணோம். ஆமாப்பா. சம்மந்தி ஐயோ சமந்தி தப்பா மட்டும் நினைச்சிடாதீங்க சமந்தி. அவ எங்கயாவது பாத்ரூம் கீத்ரூம் போயிருப்பா, இல்ல ஃப்ரெண்ட் யாராவது ஃபோன் பண்ணவங்க கூட போயிருந்திருப்பா. நீங்க தப்பா நினைச்சு எதையும் முடிவு எடுத்துறாதீங்க. நான் என் பொண்ணுங்களை அப்படி வளர்க்கல. அனிதா வந்து உங்க வீட்ல 1 மாசம் இருந்திருக்கால, சொல்லுங்க. கனிமா நில்லுமா, சித்தப்பாட்ட போன கூட கனி. ஐயோ, கடைசியா உனக்கு ஒரு தடவை நான் ஃபோன் பண்ணுவேன், நீ எடுக்கல. அவ்வளவுதான், நான் உயிரோட இருக்க மாட்டேன். திரும்ப அந்த மண்டபத்துக்கு போக மாட்டேன். நான் சாக போறேன்டா. என்னங்க இது? என்னமோ மண்டபத்துல இல்லைங்கறாங்க. இரு, பயப்படாம இரு. மிருதுலா, நீ என்ன ஏமாத்த மாட்டேன்னு எனக்கு தெரியும். நீ ஏமாத்துற மாதிரி இருந்தா எதுக்கு நேத்து நான் கொடுத்த ரோசை வாங்கின? நீ என்ன லவ் பண்றேன்னு எனக்கு தெரியும். கடைசியில உன் அக்கா சொன்னது மட்டும் நடந்துச்சு, அவ்வளவுதான். என்னை ஏமாத்திடாத மிருதுலா. அவங்க சொன்னது உண்மைதான். நான் போய் மேலே ஏறி நின்றனாலதான் என் அண்ணன் கல்யாணம் நின்றுச்சு. நான் ஒரு ராசி இல்லாதவன். உண்மைதான். என்னது? ஏதோ லெட்டர் மாதிரி இருக்கு. ஒண்ணும் புரியலையே. ஒருவேளை மிருதுளா நீ எழுதி வச்சிருப்பாங்களா? ஆமா இருக்கும். எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். அனிதா, நல்லா தேடி பாத்தியா? அம்மா, எல்லா இடமும் தேடிட்டம்மா. எங்க போனாலே தெரியல. அம்மா ஹரி, அம்மா, மிருதுளா நீ லெட்டர் எழுதி வச்சுட்டு தான் மண்டபத்தை விட்டு போயிருக்காங்க. இது என்னன்னு நீங்களே படிச்சுக்கோங்க. என்னது லெட்டரா? லெட்டரா? டேய், என்னடா டிவி சீரியல்லையே சினிமாரி நடக்கிறதெல்லாம் இங்க நடந்துட்டு இருக்கு? டேய், நிஜமாவே உன் அன்னைக்கு விருப்பம் இல்லையா என்ன? டேய், ஒண்ணுமே புரியலடா. டேய் காவியா, என்ன நடந்துட்டு இருக்கீங்க? ஒண்ணுமே புரியலடா.
என்ன மன்னிச்சிருங்க அத்தை. முதல்ல அந்த லெட்டரை படிமா. சம்மந்தி அழுகாதீங்க, படிமா. அம்மா, அக்கா, மாமா, அத்தை, மாமா எல்லாருமே என்ன மன்னிச்சிருங்க. முக்கியமா சரண், உன்னையும் தான். எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. என்னால உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நான் வேற ஒருத்தனை விரும்புறேன். தப்புதான், இது முன்னாடியே நான் சொல்லி இருந்திருக்கணும். ஆனா நீ தேவையில்லாத ஆசையை மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு என்ன விரும்புறேன்னு சொல்லி கல்யாணம் வரைக்கும் இழுத்துட்டு வந்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்து விட்டுட்டேன். வேற வழி இல்ல, உன்னதான் கல்யாணம் பண்ணணும்னு சூழ்நிலைக்கு நானும் வந்துட்டேன். ஆனா என் மனசு ஒப்பல. நான் ஒருத்தனை லவ் பண்றேன். அவன் எப்படி இருப்பான்னு கூட எனக்கு தெரியாது. இன்னமும் முகத்தை கூட நான் பார்த்தது இல்ல. எனக்கு வேற வழி தெரியல. கடைசி நிமிஷத்துல நான் எப்படியோ முடிவு எடுத்தது தப்புதான். என்ன மன்னிச்சுக்கோங்க. எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு என்கிட்ட யாருமே கேட்கல. அதுக்காக அனிதாக்காக நான் தப்பு சொல்ல மாட்டேன். அவங்க சூழ்நிலையில இருந்து அவங்க என்கிட்ட கேட்டிருந்தாலும் நான் விருப்பம் தான் சொல்லியிருந்திருப்பேன். ஏன்னா குடும்ப சூழ்நிலை அப்படி. ஆனா கடைசி நிமிஷத்துல காதலா குடும்பமான்னு பார்த்தா எனக்கு என் காதல் தான் பெருசா இருந்துச்சு. எல்லாருமே என்ன மன்னிச்சிருங்க. இதுக்காக நீங்க எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் பரவாயில்ல. எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. என்ன விட்டுருங்க. எனக்கு இந்த கல்யாணம் வேணாம். கொஞ்சம் கொஞ்சமா சாகிறதுக்கு பேசாம மொத்தமா கூட செத்து போயிடுறேன். என்னை யாரும் தேடாதீங்க. இப்படிக்கு மிருதுலா. கல்யாணம் பிடிக்கலையா? வேற எவனையும் லவ் பண்றியா? ஆ, அப்போ அப்போ நான் நான் நினைச்சது எல்லாமே பொய்யா? ஐயோ, இப்படி பண்ணிட்டாளே. ஐயோ, நான் எவ்வளவு நம்பினேன். அன்னைக்கு கூட கேட்டனே, உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்கா இல்லையான்னு. ஐயோ, இப்படி குடும்ப மானத்தை வாங்கிட்டாளே. ஐயோ சம்பந்தி, மன்னிச்சுக்கங்க. ஐயோ, நான் பெத்த 4 பொம்பளை பிள்ளைகளுமே என் பேச்சுக்கு மறு பேச்சு பேசாதீங்கன்னு நினைச்சனே. ஐயோ ஐயோ, இப்படி மானத்தை வாங்கிட்டு போயிட்டாளே. மா, இருமா. ஏய், ஏங்க அனிதா, என்ன? எனக்கு என்ன மன்னிச்சிருங்க. இது எல்லாத்துக்கும் காரணம். இது எல்லாமே நடக்கிறதுக்கு நான் தான் காரணம். முதல்ல என்ன மன்னிச்சிருங்க. இப்படி அவமானப்பட்டு நிக்கிறதுக்கு காரணமே நான் தான். ஏய், நீங்க எப்படிங்க காரணமாவீங்க? எந்திரிங்க முதல்ல. இல்ல, அவளுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கேட்காம விட்டது ஏன் தப்பு. சரண் மட்டும் பிடிச்சிருக்குன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக கல்யாண மேடை வரைக்கும் இழுத்துட்டு வந்து இன்னைக்கு அசிங்கப்படுத்தி நிக்கிறது நான் தான். இன்னைக்கு எங்க குடும்பத்தால குடிஞ்சு நிக்குது. அதுக்கு காரணமே நாங்க தான். தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. ஒரு பொண்ணோட மனசுல என்ன இருக்குன்னு தெரியாம அவசரப்பட்டு முடிவெடுத்தது என் தப்புதான். சரண் மனசு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன்னா மிருதுளா மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு கவனிக்காம விட்டுட்டேன். முதல்ல நீங்க என்ன மன்னிச்சிருங்க. அன்னைக்கு எங்க அப்பா இறந்தபோது உங்க குடும்பம் தலை குடிஞ்சு நின்னுச்சு. அதனாலதான் என்ன நீங்க கல்யாணம் பண்ணீங்க. ஆனா அது என் அப்பாவோட உயிர். இது தன்மான பிரச்சனை. ஒரு பொண்ணு கல்யாணம் மேடை வரைக்கும் வந்து உன்னாம மண்டபத்தை விட்டு போயிட்டா கல்யாணம் பிடிக்கலன்னு சொல்லிட்டா. அந்த மாப்பிள்ளை வீட்டு குடும்பத்துக்கு ரொம்ப அசிங்கம். இது மாப்பிள்ளை வீட்டு குடும்பமா இல்ல என் குடும்பமா இருந்தேன். இது எவ்வளவு பெரிய
ஏமா இருமா. இல்ல மாமா, இல்ல, தப்பு பண்ணிட்டேன். என் மேலதான் தப்பு. அதனாலதான் இப்படி ஒரு நிலைமை. நான் அவகிட்ட கேட்டிருந்திருக்கணும். நான் கேட்காம விட்டது என் தப்புதான். ஒரு வாரத்தை அவகிட்ட கேட்டிருந்தா இவ்வளவு தூரம் இது வந்திருக்காது. தேரை இழுத்து தெருவுல விட்ட மாதிரி பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. அனிதா, அனிதா ப்ளீஸ் அல்லாத அல்லாத அனிதா. இல்லைங்க, இல்ல, தப்பு என் மேல. அத்தை மாமா என்ன மன்னிச்சிருங்க. என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க. என் தங்கச்சி இப்படி பண்ணுவேன்னு எதிர்பார்க்கல. எனக்கு என்னாச்சு? மிருதா, மிருதா, கல்யாணம் முடிஞ்சு போச்சா? மிருதா! கடைசியா உனக்கு ஒரு வாட்டி நான் கால் பண்றேன். நீ எடுத்தீன்னா நம்ம காதல் உண்மையானது. இல்லையா நான் ரோட்ல வர வண்டியில அடிபட்டு செத்துருவேன். என்னால எல்லாருக்குமே அவமானம் தான். நான் கடைசி ஒரே ஒரு வாட்டி உனக்கு ஃபோன் பண்ணுவேன். நான் இப்ப என்ன பண்ணுவேன்? போன் எங்க போச்சுன்னு தெரியலையே. 15 தடவை மிஸ்டு கால் விட்டுருக்கா. கீர்த்தி, கீர்த்தி, ஏண்டி நமக்கு மட்டும் எப்படி நடக்குது? உன்னை பார்க்கணும்னு நினைச்சேன். அதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா எனக்கு? காதல்னாலே காயம் மட்டும் தானா? கடவுளே, உனக்கு கண்ணே இல்லையா? நான் என்ன பண்ணுவேன்? நான் இவ்வளவு தூரம் ஃபோன் பண்ணி என் ஃபோனவே நீ எடுக்கல. போடா, நீ எனக்கு வேணாம். நான் சாக போறேன். கடவுளே, உனக்கு கண்ணே இல்லையா? போனு கீர்த்தி, கீர்த்தி, கீர்த்தி. The number you are trying to call is currently not reachable. Please try again later. காதல் 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 இனித்திடும் நரகமா. ஐயோ, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? ஐயோ, காதல் காதல் வலித்திடும் சொர்க்கமா. கண்களில் பொங்கும் நீரில் காட்சியும் மறைந்து போகும். காதலின் மடியில் தானே இறுதியாய் இதயம் தூங்கும். ஐயோ, ஐயோ, தப்பு பண்ணிட்டேன், மறுபடியும் தப்பு பண்ணிட்டேன். ஃபோனை உடைச்சிட்டேனே. ஒரு தடவை ஃபோன் பண்ணிருந்தா. ஐயோ, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? ஐயோ, தப்பு பண்ணிட்டேனே. அத்தை மாமா, நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். இங்க விழுந்த இந்த பழிக்கும் உங்க குடும்பத்தோட அவமானத்துக்கும், உங்க குடும்பம் இல்ல நம்ம குடும்பத்தோட அவமானத்துக்கும், சரணோட கல்யாணம் நின்றதுக்கும் எல்லாத்துக்கும் நாங்க தான் காரணம். நான் தான் காரணம். இந்த கரையை துடைக்கிறதுக்கு நீங்க சம்மதம் சொன்னா என் தங்கச்சிக்கு சந்தியாவை சரணுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். என்ன சொன்ன? எங்கடி போன இவ்வளவு நேரம்? மிருதுளா எங்க? மிருதுளாவா? மிருதுளாவை தேடி தான் நான் வந்தேன். அப்ப இங்க கல்யாணம் நடக்கலையா? நீ என்னமோ சொன்னி. என்ன சொன்ன? எங்கடி போன மிருதுளா? மா, எனக்கு எதுவும் தெரியாது. இங்க என்ன நடக்குது எனக்கு ஒன்றும் புரியல. என்ன நடந்துச்சு? சந்தியா, உனக்கு மிருதுளா எங்க போனான்னு தெரியாதா? மிருதுளா லெட்டர் எழுதி வச்சுட்டு மண்டபத்தை விட்டு போயிட்டா. என்னது? ஆமா சந்தியா, அவ மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கையை தேடி அவ போயிட்டா. ஏ சந்தியா, அக்கா என்ன சொன்னாலும் கேட்பியா? சொல்லு. இப்போ இங்கே ஏற்பட்ட இந்த அவமானத்துக்கு நம்ம குடும்பம் தான் காரணம். நம்ம குடும்பம் மட்டும் சொல்ல முடியாது.
இதுல என் புருஷனோட குடும்பமும் சம்பந்தப்பட்டிருக்கு. நான் தான் இதை ஆரம்பிச்சேன், நான் தான் முடிச்சு வைக்கணும். அதனால நீ சரண கல்யாணம் பண்ணிக்கிறியா? முடியாது, நான் மாட்டேன், நான் பண்ணிக்க மாட்டேன். அப்பா, என்னாலே முடியாது. நானும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். எனக்கு கல்யாணம் வேணாம், விடுங்க. நான் எங்கேயாவது செத்து போறேன். சரண், உட்காரு, உட்கார் கீழே. முடியாது, எனக்கு இந்த கல்யாணம் வேணாம், நான் பண்ணிக்க மாட்டேன். மிருதுளா மட்டும்தான் எனக்கு பொண்டாட்டி. அவளை தாண்டி வேற எவனையும் நினைச்சு கூட பார்க்க முடியாது என்னால. எனக்கு இந்த கல்யாணம் வேணாம். அக்காக்காக என்ன வேணும்னாலும் செய்வேன்னு சொன்னீங்களே, எனக்காக இது பண்ணிக்க மாட்டியா? எதை பண்ண சொல்ற? இல்ல, இது என்ன? நீ என்ன செஞ்சாலும் திருப்பி செய்யறதுக்கு இது என்னன்னு கேக்குற? வாழ்க்கை. என்னால முடியாது, என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. எனக்கு வேணாம், என் கையில விட்டுருக்கா, அவ்வளவுதான். நான் சொன்னா கேட்க மாட்டேன், நீ கூட வா. அத்தை, உங்களுக்கு இதுல விருப்பம் தானே அத்தை? இது அவமானம் தாமா, இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக நீ எந்த விதத்துலேயும் காரணமாக இருக்க மாட்டேன். என்ன, உனக்கு உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி வைக்கணும், அவ்வளோதானே? சின்னவளாக இருந்தானே பெரியவளாக இருந்தானே, உன் விருப்பம். அவளுக்கு விருப்பம்னா தாராளமாக கல்யாணம் பண்ணிவி. சமந்தி, உங்களை மாதிரி ஒரு மனசு யாருக்குமே வராது தெரியுமா? அப்படிலாம் இல்ல சம்மந்தி. உங்க வீட்டுல இருந்து எந்த பொண்ணு வந்தாலும் அது எங்க வீட்டுக்கு மருமக தான். சின்னவளா இருந்தானே பெரியவளா இருந்தானே ஒன்னும் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு மேடை ஏறின கல்யாணம் நிக்க கூடாது, அவ்வளவுதான். வேணாம், எனக்கு கல்யாணம் வேணாம். என்ன விட்டுருங்க, என்னால அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. வேணாம். என்ன ஏமாத்திட்டில்ல, என்ன ஏமாத்திட்டில்லடி. உன்னை உயிரா நினைச்சுனேன், நெஞ்சில குத்திட்டடி. நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நான் சந்தியாவை சம்மதிக்க வைக்கிறேன். நீங்க சரணை எப்படியாவது சம்மதிக்க வச்சிருங்க. அவ கண்டிப்பா சம்மதிப்பா. இந்த கல்யாணம் நிக்க கூடாது. ஏன்னா மேடை ஏறின கல்யாணம் எக்காரணத்தை கொண்டும் நிக்கவே கூடாது. கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்கும். சீக்கிரமா சம்மதிக்க வச்சு மேடை ஏத்துங்க. நான் சந்தியாவை ரெடி பண்ணி கூட்டிட்டு வரேன். நீ எப்படி சந்தியாவை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சியோ அதே மாதிரி இங்க சரணும் கல்யாணத்துக்கு ரெடியா இருப்பான். அவளை ரெடி பண்ணி கூட்டிட்டு வா. சரிங்க. நீ ஏமாத்திட்டடி, என்ன நீ ஏமாத்திட்ட. அவளுக்காகவே அழுது கிடையாது, என் நடக வச்சுட்டு இல்ல. கனவுகளில் வாழ்ந்து விட்டேன் இறுதி வரை. கண்களிலே தூவி விட்டாய் மண் துகளை. இந்த காதல் என்ன ஒரு நடை வண்டியா? நான் விழுந்தாலும் மீண்டும் எழ. இரு கண்ணை கட்டி ஒரு காட்டுக்குள்ளே என்னை விட்டாயே எங்கே செல்ல? நெஞ்சம் எப்போதும் ஒரு ஊமைதானடி. அது தெருவின் ஓரம் நிறுத்தி வைக்கும் பழுதான தேரடி. உயிரிலே என் உயிரிலே உறைந்தவள் நீயடி. உனக்கென வாழ்கிறேன் நானடி. முடியாதுக்கா, நீ என்ன சொன்னாலும் சரி, எத்தனை தடவை சொன்னாலும் சரி, என்னால அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. எனக்கு அவனை பிடிக்கவே பிடிக்காதுக்கா. யாரு தாண்டி இங்க பிடிச்சி கல்யாணம் பண்றா? இப்ப பாரு, மிருதுளாவுக்கு பிடிக்காம தான் இங்க இருந்து போயிருக்கா. அதுக்காக அவளை தப்பு சொல்ல விரும்பல. தப்பு என் மேல. அவகிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருந்திருக்கணும். சரணோட விருப்பத்தை மட்டும் கேட்டுட்டு நான் அமைதியா இருந்துட்டேன். அதனாலதான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் பிரச்சனை வந்துருச்சு. இன்னைக்கு நம்ம குடும்பமே தலை குடிஞ்சு நிக்குதுன்னா அதுக்கு காரணம் நான் தான். அதை எப்படியாவது துடைக்கணும்டி. அதுக்கு என்ன பலிக்கடவாக சொல்றியா? என்னால முடியாதுக்கா, என்னால அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. இந்த கல்யாணத்தை நானும் நிறுத்தணும்னு நினைச்சது உண்மைதான். ஆனா என்னால அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. சந்தியா, இருக்கிறது நீ மட்டும் தாண்டி. உன்னை விட்டா எனக்கு வேற எதுவுமே தெரியலடி. மனமேடு ஏறின கல்யாணம் நிக்க கூடாதுடி. அதுக்கு எனக்கு அவனுக்கு இந்த உலகத்துல பொண்ணா இல்ல. என்னால முடியாது, நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். இதுக்கு மேல எதுவும் பேசாத, இதை விட்டுருக்கா. என்னால பேசாம எங்க போயிடுறேன். சந்தியா, அடம் பிடிக்காத சந்தியா. சந்தியா, நான் உன்னை மட்டும்தான் சந்தியா நம்பி
வச்சுக்கோ. கல்யாணம் பண்ணிக்கோடி. இப்போ இந்த கல்யாணம் நின்றதுனால மட்டும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்கல. இது உனக்கு ஒரு வாழ்க்கடி. கல்யாணங்கிறது ஒவ்வொரு பொண்ணுக்கும் அவங்களோட வாழ்நாள் கனவுன்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி உனக்கும் கனவு இருக்கும்டி, எனக்கு புரியுது. ஆனா சரண் ரொம்ப நல்லவன் தெரியுமா? கல்யாணம் பண்ணிக்கோடி. யாருக்கா சொல்லுதவன் நல்லவன்னு? எனக்கு வேணாம், என்னால பண்ணிக்க முடியாது. நீ என்ன சொன்னாலும் சரி. என்னால முடியாது, என்ன விட்டுருங்க, என்னை இப்படியே விட்டுருங்க. நான் எங்கேயாவது போறேன். என்னால அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. என் மனசுல இருந்தது நிறுதலாதான். என்னால முடியாது. சரண், இங்க பாருங்க. வாழ்க்கை யாருக்கு வேணாலும் எப்படி வேணாலும் மாறலாம். உங்களுக்கு நிறுத்தலா தலையில எழுதல. சந்தியானா அதை யாருனாலையும் மாத்த முடியாது. சொன்னா புரிஞ்சுக்கோ சரண். இல்ல நீ இல்ல, நான் மனசார காதலிச்சது அவளதான். என்னால முடியாது அண்ணி, என்னால முடியாது. இங்க பாரு, இப்போ மனமேடை ஏறின கல்யாணம் நின்றா நம்ம குடும்பத்துக்கே அவமானம், புரியுதா? அது ஒண்ணு. ரெண்டாவது, இது உன் வாழ்க்கை. என்ன, வாழ்க்கை யாருக்கு வேணாலும் எப்படி வேணாலும் மாறும்டா. மனமேடை ஏறி கல்யாணம் நின்றதும் உண்டு, பொண்ணு மாறினதும் உண்டு. இப்ப அதே மாதிரிதான் உன் வாழ்க்கையில நடக்குது. விட்டு தள்ளு. அந்த பொண்ணு சந்தியா ரொம்ப நல்ல பொண்ணு. வேணாக்கா, என்ன விட்டுருக்கா. எனக்கு கல்யாணம் வேணாம். ப்ளீஸ்க்கா, என்னால அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அக்கா, என்ன பண்ற? சந்தியா, என்ன மன்னிச்சிரு சந்தியா. எனக்கு வேற வழியே தெரியல. என்ன பண்ணணும்னு புரியல. இதுல மாட்டிட்டு முழிக்கிறது நான் தான். புருஷ வீட்டையே விட்டு கொடுக்க முடியல, பிறந்த வீட்டையே விட்டு கொடுக்க முடியல. தப்பு நான் பண்ணது. ப்ளீஸ் சந்தியா, சரண கல்யாணம் பண்ணிக்கோ. கண்டிப்பா உன் வாழ்க்கை மாறுண்டி. அக்கா கூட அப்படி நினைச்சிட்டு தான் இந்த வாழ்க்கைக்குள்ள வந்தேன். அக்காவுக்கு இப்ப நிறையவே மாற்றம் இருக்கு. இதுக்கு மேல விட்டதை எப்படி கேட்கறதுன்னு தெரியல. கல்யாணம் பண்ணிக்கோடி. பண்ணிக்கிறேங்க்கா. யாருக்காக இல்லைனாலும் உனக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் பண்ணிக்கிறேன். எந்திரிக்கா. தலைகீழ நின்றாலும் தலையெழுத்து மாத்த முடியாதுன்னு என்ன பண்ண முடியும்? பண்ணிக்கிறேன், வேற வழி, பண்ணிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சரண். அண்ணி, ஹரி எங்க? இந்த கலாட்டால ஹரியை நான் மறந்துட்டேன். எங்க? தெரியல விக்ரம். விஜய் எங்க போனாரு? ஒருவேளை அவளை பார்க்க தான் போயிருப்பாளன்னு தெரியல. லெட்டர் எடுத்து கொடுத்துட்டு அவ போயிட்டு எங்க போனானே தெரியல. அண்ணி என்ன சொல்றீங்க? சரி இருங்க. ஹலோ ஹலோ ஹலோ. செத்துட்டேன்டி, முடியல, செத்துட்டேன். நீ எங்கடி இருக்க? இந்த போன் நம்பர் யாரோடது? உன் போன் என்னாச்சு? எவ்வளவு டைம் கால் பண்ணேன்னு தெரியுமா? சாரி, நீ கால் பண்ணத நானும் பார்க்கல. என்ன மன்னிச்சிரு. எங்கடி இருக்க சொல்லு, நான் இப்பவே வர்றேன். நீ சொல்லுடா எங்க இருக்கேன்னு. நான் தான் உன்னை பார்க்க வரணும். எங்க இருக்கேன்னு சொல்லு. நான் இப்பவே வரேன். சொல்லுடா. உன்கிட்ட நிறைய சொல்லணும். சொல்லு. பக்கத்துல பிகேன்னு ஒரு மண்டபம் இருக்குல்ல, அங்கதான் இருக்கேன். என் அண்ணனுக்கு கல்யாணம், அங்கதான் இருக்கேன். நீ எங்கடி இருக்க? என்னது? உன் அண்ணனுக்கு கல்யாணமா? பிகே மண்டபத்திலயா? என்ன சொல்ற? எனக்கு
நீ நேர்ல வாடி, நான் எல்லாத்தையும் தெளிவா சொல்றேன். நீ எங்க இருக்க முதல்ல வந்துடுடி, வந்துடு. உன் முகத்தை பார்க்கதான் நான் ரொம்ப வெயிட் பண்றேன். வந்துடு. எங்கடி இருக்க? நீ போனை வை. நான் இன்னும் 5 நிமிஷத்துல அங்க இருப்பேன். போனை வை. ஏ ஏ ரொம்ப நன்றி. நீங்க தப்பா நினைச்சுக்கலனா நான் ஒண்ணு கேட்கலாமா? சொல்லுங்க. இந்த போனை என்கிட்ட கொடுத்துறீங்களா? ஏன்னா என் போன் கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. நான் அதுக்கு பதிலா நீ கழுத்துல போட்டுக்க செயின் உங்ககிட்ட கொடுத்துட்றேன். ப்ளீஸ். என்கிட்ட போன் இல்லை. நான் போன் பேசியே ஆகணும். இல்ல, உன்னை பார்த்தா ஏதோ கல்யாண மண்டபத்துல இருந்து வந்த மாதிரி எனக்கு தோணுது. ஏதோ பிரச்சனைங்கிற மாதிரி தெரியுதுமா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபோனை எடுத்துட்டு போ, பரவாயில்ல, போ. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. நான் வரேன். வண்ண நிலவே வண்ண நிலவே சொன்னது நீதானா? கண்கள் இரண்டில் கண்ணீரா சுடுவதும் நீதானா? அடிப்பட்டாம்பூச்சி போல வாடி வந்தாயே. போலாம்க்கா. நான் ஒரு ராசி இல்லாதவன், அதனாலதான் சரணனை கல்யாணம் நின்றுச்சு. அந்த பொம்பளைங்க சொன்ன மாதிரி எல்லாமே உண்மைதான். இங்க பாரு ஹரி, மனசுக்குள்ள போட்டு அதை இதையும் குழப்பாத. அந்த பொம்பளைங்க பேசிட்டு அது உண்மையாயிருமா? இல்ல, தப்பு தப்பு என் மேலதான். நான் அப்ப அங்க நிக்கலாமா? அதனாலதான் என் புருஷன் என் கூட இல்ல. நான் ராசி இல்லாதவன். இங்க பாரு குட்டிமா, அவங்க பேசுறாங்க இவங்க பேசுறாங்க, எதையும் காதுல வாங்கக்கூடாது, புரியுதா? யாரு சொன்னா நீ ராசி இல்லாதவனே? இந்த வீட்டுக்கு நீ எப்ப பிறந்தியோ அப்பதான் செல்வமே வந்து குவிந்தது நாங்க சொல்லுவோம், புரியுதா? அது எதையும் போட்டு குழப்பாம இப்ப வா. சரணுக்கு கல்யாணம் முடிவாயிருச்சு. என்ன சொல்றீங்க? ஆமா, விக்ரமோட 2வது குழந்தையதான் சரணுக்கு பொண்டாட்டி வர போறாங்க. எந்திரி, நீ தான் முன்னாடி முடிச்சு போடணும். நான் வரல. பாரு குட்டிமா, இப்போதைக்கு நீ அடம் பிடிக்கிறதுல எதுவும் இல்லை. நீ தான் 3வது முடிச்சு போடணும். வந்து மேலே ஏறி நின்று 3வது முடிச்சு போடு. அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு பார்த்துக்கலாம், புரியுதா? நீங்க அண்ணன் கண்ணாமூச்சி ஆட்டத்துல பலிக்கடா நான் தான். யாரும் வாழ்க்கையில பண்ணிடாத நம்பிக்கை துரோகத்தை பண்ணிட்டீல. இனி உனக்கு ஆயுசுக்கும் மன்னிப்பே இல்லடி. இனி யாரும் வரமாட்டாங்களாமா? கல்யாணத்துல நிறுத்த மாட்டீங்களா? எப்ப பாப்பா இனி இந்த முகூர்த்தத்தை தவற விட்டீங்கன்னா வேற முகூர்த்தமே இல்ல. தாடி கொடுத்துடலாம்ல? இல்லை சாமி, இனி யாரும் வரப்போகிறது கிடையாது. இனி கல்யாணம் நிற்கவும் நிற்காது. தாலி கொடுத்துருங்க. நான் என்ன கனவு கண்டனோ அதுக்கு மாறுதலா நடந்திருக்கு. விடுமா, எல்லாமே நல்லதுக்குன்னு நினச்சிக்கோ. ஆண்டவனே, மூத்த பொண்ணு இருக்கும்போது எதுக்கு இளைய பொண்ணு கல்யாணம் பண்ணுறேன் தான் இப்படி உன்னை நடத்தி கொடுத்துட்டாருன்னு நினச்சிக்கோ. கெட்டி மேளம், கெட்டி மேளம். நெஞ்சே எங்க இருக்க? நான் வந்துட்டேன். நானும் வெளியேதான். அருண், அருண். கீர்த்தி,
சத்தியம் சத்தியம் இது சத்தியமே